அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழ்நாட்டில், அதாவது இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய இரத்தத்திலே ஊறிக்கொண்டிருக்கும் 2 நூல்களை பற்றி நாம் இங்கே அறிந்து கொள்வது அவசியமானதாகும். ஒன்று இராமாயணம், இன்னொன்று திருக்குறள். அதில் நாம் திருக்குறள் என்ற நூலை மட்டும் சற்றே விளக்கமாக பார்ப்போம். ஒவ்வொரு ஆடவனும் கட்டாயம் திருமணம் என்கிற அந்த பருவத்தை எய்துகின்றனர். ஆனால் அதை எப்படி வாழ்வது என்பது பெரும்பாலுக்கு தெரிவதே கிடையாது. இன்ப நோக்கத்திற்காக மட்டுமே திருமணம் என நாம் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய திருக்குறள் என்ன சொல்கிறது என்றால், ஒரு ஆடவன் திருமணம் செய்ய வேண்டுமெனில் அவர் 11 கடமைகள் செய்ய தகுதி உள்ளவர் எனில் அவர் மட்டுமே திருமணம் செய்ய வேண்டும் என்கிறது. உதாரணமாக, திருக்குறளில் 5வது அதிகாரம் இல்வாழ்க்கை, முதல் குறள், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. அது என்ன இயல்புடைய மூவருக்கும்? யார் யார் என்றால், 1 பிரம்மச்சாரி, 2 வானப்பிரஸ்தம், 3 சந்நியாசி. பிரம்மச்சாரி என்பவர் யார் என்றால் கற்கிற பருவத்தில் இருப்பவர்கள். வானப்பிரஸ்தம் யார் என்றால் திருமணமாகி ஓய்கின்ற பருவத்தில் இருக்கின்றவர். சந்நியாசி யார் என்றால் உலகப்பற்றை விட்டு இறைவனே கதி என இருப்பவர்கள். இவர்கள் மூவரையும் எவர் ஒருவர் திருமணம் ஆகியிருக்கிறதோ அவர்கள் கட்டாயமாக இம்மூவரையும் காக்க வேண்டும் என்று சொல்கிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்த குறளில் துறந்தார்க்கும் துவ்வாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. அது என்ன துறந்தார்க்கும்? துறந்தார்க்கும் என்றால், நாம் இப்போது அநாத ஆசிரமத்தில் போய் தங்களுடைய பெற்றோர்களை விட்டுவிட்டு வருகிறோம். அப்படி காக்கப்பட வேண்டிய மகன்களாலும் கைவிடப்பட்டவர்களை ஒரு இல்வாழ்க்கையில் இருக்கின்ற ஒருவர் கட்டாயம் காக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் துவ்வாதார் அவை யார் என்றால் வறுமை அடைந்தவர்கள். நம்மை சுற்றி இருக்கிற வறுமை அடைந்தவர்களையும் எவர் ஒருவர் திருமணத்தில் இருக்கிறாரோ அவர்களையும் காக்க வேண்டும் என்று சொல்கிறது. அடுத்ததாக இறந்தார்க்கும் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டிற்கு யாராவது ஒருவர் வந்து வயது ஆன காலத்தில் திடீரென மரணம் அடைந்து விட்டால் அவர் யாராக இருந்தாலும் சரி, தனக்கென என்று நாம் எதுவுமே செய்ய இல்லாமல் அவர்களுக்கு வேண்டிய நீர்க்கடன் முதலியவற்றையும் நாமே செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. ஆக முதலில் பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தம், சந்நியாசி என்ற மூவரையும் காக்க வேண்டும். அதுதான் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. அடுத்ததாக துறந்தார்க்கும் துவ்வாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. கைவிடப்பட்டவர்களுக்கும் வறுமை அடைந்தவர்களுக்கும் தன் வீட்டினருகே வந்து இறந்தவர்களுக்கும் இல்வாழ்வான் என்பவன் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. ஆக 6 பண்புகளை பார்த்துவிட்டோம். அடுத்ததாக மீதி 5 என்னவெனில், அடுத்த குறளில் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. அது என்ன தென்புலத்தார்? தென்புலத்தார் யார் என்றால் பிதிர் தெய்வங்கள். பிதிர் தெய்வங்களுக்கு நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம் முதலியவற்றின் மூலம் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். எவர் ஒருவர் இல்வாழ்க்கையில் இருக்கிறாரோ அவர் கட்டாயம் இதை செய்ய வேண்டும். அடுத்தது தேவர், யாகங்கள் மூலமாக அவர்களுக்கும் நாம் தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும். அடுத்ததாக தென்புலத்தார் தெய்வம் விருந்து, நம் வீட்டிற்கு வருகின்ற விருந்தினருக்கு நாம் உணவு உபசரிக்க வேண்டும். உதாரணமாக, நாம் எல்லோரும் கறி, அதாவது புலால் சமைத்து கொடுப்பதையே மிகப்பெரிய விருந்தாக நினைக்கிறோம். ஆனால் அது விருது இருந்தாலும் கூட நம்மிடத்தில் இருக்கிற கஞ்சியோ கூழோ நம்முடைய மனமுவந்து கொடுப்பதே அதுவும் விருந்துதான். தொல்காப்பியர் விருந்து என்பதற்கு புதுமை என்று விளக்கம் தருகிறார். ஆக தென்புலத்தார் தெய்வம் விருந்து. அடுத்தது ஒக்கல் என்பது யார் என்றால் நம்முடைய சுற்றத்தார்களையும் ஒருவன் திருமணத்தில் இருக்கிறவன் காக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஒக்கல் இப்படி 10 பேரையும் காத்து தானும் அதை நல்ல முறையில் கடைபிடித்து கொண்டு தன்னை ஒருவன் பராமரித்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் என்ற ஒரு வார்த்தையும் திருவள்ளுவர் சேர்த்து மொத்தம் 11 கடமைகளை சொல்கிறார். ஆக தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. உதாரணமாக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கேளுங்கள். முதல் 3 பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தம், சந்நியாசி. அடுத்த 3 கைவிடப்பட்டவர்கள், வறுமைப்பட்டவர்கள், இறந்தவர்கள். அடுத்ததாக பிதிர்கள், தேவர், விருந்தினர், சுற்றத்தார், தான். இப்படி 11 கடமைகள் இருப்பவர்கள் எவர்களோ அவர்கள் மட்டுமே திருமணம் செய்ய வேண்டும். நாம் இதையெல்லாம் நினைத்து மலைக்க வேண்டாம். நம் வீட்டில் எப்போதுமே அந்த 11 கடமையை செய்ய வேண்டுமா அப்படி என்பது கிடையாது. எப்போவாவது ஒரு முறை தான்
நம்ம வீட்டிற்கு சன்னியாசிகள் வருவார்கள். எப்பயாவது ஒரு முறை தான் விருந்தினர் வருவார்கள். எப்பயாவது ஒரு முறை தான் நீர்க்கடன் முதலியவற்றை செய்வோம். எப்பயாவது ஒரு முறை மட்டுமே நாம் வறுமையாளர்களுக்கு உதவி செய்ய முடியும். அப்படி எப்பயாவது செய்யக்கூடிய இந்த கடமைகள் ஒருவனுக்கு செய்யும் தகுதி இருந்தால் அவன் திருமணம் செய்ய தகுதியுடைய ஒரு நபர் என்று திருவள்ளுவர் மறைமுகமாக சொல்கிறார். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த 11 கடமைகள் செய்ய தகுதி உள்ளது எனில் நீங்கள் கட்டாயம் திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த 11 கடமைகளையும் நாம் தினமும் செய்வது கிடையாது. எப்போது ஒரு வேளை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பயனாக இருக்கிறது. அதையும் நீங்கள் செய்வதற்கு தயாரெனில் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த பதிவை முழுக்க கேட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.